பிளானட் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வர ஆடி மாச பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். 12 ராசிக்கும் நான் ஒரே வீடியோவை போட்டுறேன். உங்க ராசிக்கு உண்டான வீடியோ மட்டும் நீங்க பார்க்கறனாலும் பார்த்துக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட் மேச ராசி. மேச ராசிக்கு உங்க ராசிநாதன் ஒரு 10 நாள் கழிச்சு 6ஆம் வீட்டுக்கு வருது. இது என்ன பண்ணு அப்படின்னா உங்களுக்கு கடன் அமைப்புகளை உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடனை நீங்க சுப கடனாக மாத்திக்க முடியுமானா கண்டிப்பா மாத்திக்க முடியும். ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு பயிற்சி ஆகுது, 3ஆம் வீட்டுக்கு வருது. இதனால ஒரு வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நாள் இருக்குது. இந்த ஆடி மாசத்துல யாராச்சும் வண்டிகளுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த ஆஃபர்ல நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது. இல்லைன்னா ஏதாச்சும் கடன் வேற விதத்துல அந்த கடனை சுப கடனாக மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குங்க. இந்த மாசம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி வீடு கட்டணும், இல்ல வீடு வாங்கணும், இல்ல நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த டைம் கை கூடுறதுக்கான ஒரு சரியான நேரம் தான் மேச ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 6ல செவ்வாய் வர்றது, உங்க ராசிநாதன் 6ஆம் வீட்டுக்கு வர்றது கடன் உண்டு பண்றதுக்கான அமைப்பு. அதை சுப கடனாக நம்ம மாத்திக்கிறோம். சொத்துக்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கும். ஒரு லோன் போட்டு சொத்து வாங்குறது, இல்ல வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு நீங்க இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். லோன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவுமே வலுவாக இருக்குது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு. ஆக இந்த ஆடி மாசத்துல ரொம்ப முக்கியமா கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது இது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்துல எப்பவும் போல ஒரு நல்ல சந்தோஷம், நிம்மதிகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. குடும்பத்துல எந்த பிரச்சனைகளும் கிடையாது. வம்பு வழக்குகள் புதுசா ஏதாச்சும் வர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. யாருகிட்ட பேசினாலும் கொஞ்சம் கவனமாகவே பேசிக்கங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் 6ஆம் வீட்டுக்கு வருது. அதனால நீங்களா ஏதோ ஒரு பக்கம் வாயை கொடுத்து வம்புல போய் சிக்கிக்காதீங்க. கொஞ்சம் ஆகஸ்டுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஒரு கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதுவும் கடன் வாங்கிட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய அளவுகள்ல சிக்கல் வராது. அதே மாதிரி வேலையிலையும் 6ஆம் வீட்டுல செவ்வாய் வர்றது வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி 12 இருக்கிறங்காட்டி தொழிலை பண்ணி நிறைய விரயத்தை பண்ணிடாதீங்க. அதுவும் ஒரு சிக்கல் தான். 7ரை சனி வேற ஓடிக்கிட்டு இருக்குது. விரயத்துல சனி நின்று விரயமாகறதுக்கான அமைப்புகள் இனிமேல் உங்களுக்கு ஆரம்பமாகும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தொழில் தொடங்குறவங்க அளவான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொடங்குங்க. இல்ல செஞ்சுட்டு இருக்கிற தொழில பெருசு பண்ற மாதிரி இருந்தாலும் பெருசு பண்ணுங்க. அதுல எல்லாம் பெரிய சிக்கல்கள் வந்துடாது. ஆனா புதுசா தெரியாத தொழில போய் கால வைக்கிறது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. என விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாசம் ஒண்ணு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருக்காது. வண்டி, நிலம், வீடு, வண்டி வாகனங்கள் எல்லாம் இந்த ஆடி மாசத்துலயும் வாங்கலாம். அது ஆஃபர்ல வாங்குறது ஒண்ணும் தப்பில்லை. ஆடி மாசம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே ஆட்சி பலத்தோட இருக்குது இந்த மாச தொடக்கத்துல. இந்த மாசம் தொடங்கி ஒரு 10 நாள்லயே அந்த சுக்கிரன் பகவான் 2ஆம் வீட்டுக்கு வருது. இது என்ன பண்ணுனா நல்ல துணிமணிகள் வாங்குவீங்க, நிறைய ஆபரணங்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நகநட்டுகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் வீட்டுல குரு சுக்கிரன் ரெண்டுமே சேரும் போது வீட்டுல திருமணங்கள் கைகூடுறதுக்கான அமைப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குது. ஆடி மாசம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கல்யாணத்தை தள்ளி போடுற வேலையெல்லாம் வேண்டாம். பார்த்து பேசி பொருத்தமெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் நீங்க உறுதி பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடி மாசம் சுக்கிரனும் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வருது. இன்னும் கூடுதல் சிறப்பு தான். திருமணம் கைகூடுறதுக்கு ரொம்ப சரியான ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாசம் இருக்கும். ஆடி மாசத்துல பார்த்து பொருத்தம் பார்த்து வச்சுக்கலாம். பேசுறது பிடிக்கிறதெல்லாம் நம்ம ஆவணையில பண்ணிக்கலாம். ஆடி மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு மாசம் தான். பொருளாதாரம் நல்லபடியாக வரும். 2ல குரு சுக்கிரன் ரெண்டுமே இருக்கிறங்காட்டி வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் இந்த மாசம் இருக்கும். அதே மாதிரி பேங்கிங்ல வேலை செய்யறவங்களுக்கு, டீச்சிங்ல வேலை செய்யறவங்களுக்கு, இல்ல ஃபைனான்ஸ் பண்றவங்களுக்கு இதுல எல்லாத்துலயுமே ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். புதுசா கடன் கொடுக்கறது இதெல்லாமே நீங்க தாராளமாக பண்ணலாம். 2ல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். ஆக 11ல சனி நிக்கிறது தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது.
ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நல்லபடியாகத்தான் இருக்கிறீங்க. இந்த மாசமே ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கு. 3ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு சூரியன் நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு தான். நீங்களும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, நிலங்கள் வாங்குறதுக்கு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஆடி மாசம் உங்களுக்கு இருக்க போகுது. ஆக இந்த மாசம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த விதமான குறைகளுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 5ல செவ்வாய் நிக்கிறதுமே நல்ல ஒரு அமைப்பு தான். குடும்ப வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகள் இல்லாம ரொம்ப நல்லபடியாகவே போகும். 2ஆம் வீட்டுல குரு சுக்கிரன் இருக்கிறவங்காட்டி கல்யாணமானவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அந்யோன்யம் அதிகமாகும் இந்த மாசம். துணை மீது ரொம்ப பெரிய அக்கறைகள் அதிகமாகும். குழந்தைகள் மீது பாச அக்கறைகள் அதிகமாகும். குழந்தை கூட, துணை கூட நேரத்தை செலவிடுறதுக்கான நேரங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ரொம்ப திருப்திகரமாகவே உங்க வாழ்க்கை ஓடும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறங்காட்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே நல்ல மாதம் தான். ரொம்ப முக்கியமா திருமணத்துக்கு வரன் பார்த்து ஓகே பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாசம் வந்து ரொம்ப நல்ல மாசம். ஆவணியில உறுதிகள் பண்ணிக்கலாம். அதனால ஆடை ஆபரணங்கள் வாங்கி வைக்கிறது, நகை நட்டுக்கள் வாங்கி வைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாசம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தான். ஏன்னா உங்க ராசியில குரு இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 10ல சனி நிக்கிறங்காட்டி தொழில்ல கொஞ்சம் இடைஞ்சல்கள், சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த மாசம். தொழில் கொஞ்சம் டல்லாகத்தான் செய்யும். பொதுவாகவே ஆடி மாசம் எல்லாம் டல் ஆகிறங்காட்டி தான் இந்த ஆடி ஆஃபர் எல்லாம் போட்டு தொழில ஹைக் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா இந்த ஆடி மாசம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் டல் அடிக்கும். அதே மாதிரி வந்து குடும்பத்துல இருந்த பிரிவினைகள் எல்லாமே சேர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் வந்து 2ஆம் வீட்டுல நிக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகள் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழில் கொஞ்சம் சுமாரா டல்லாக போனாலும் பெரிய அளவுகள்ல பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான, செலவுக்கு தேவையான வருமானங்கள் உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி 4ஆம் வீட்டுல செவ்வாய் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப கைகூடுறதுக்கான ஒரு நல்ல நேரம் தான். அதே மாதிரி ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும். ஆடியில வந்து யாராச்சும் ஒருத்தர் ஆஃபர் கீஃபர் விடுவாங்க. கண்டிப்பா போய் எடுங்க, வண்டி வாகனங்கள் வாங்குங்க. இல்ல நிலம், வீடுகள், சொத்துக்கள் வாங்குறதுக்கு, இல்ல அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அதுக்கு லோன் கீது நீங்க பேங்க்ல கேட்டு போனீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் தொடங்கின முதல் தேதியிலேயே உங்களுக்கு லோன் எல்லாம் கிடைச்சிடும். லோனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் ஈஸியா கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப வலிமையாகவே இருக்குது. ஆல்ரெடி நான் கடனில் இருக்கிறேன் அப்படின்னா கடன்ல இருந்து மீள முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த மாசம் அதுக்கான சாத்தியங்கள் கிடையாது. பொதுவாகவே நம்ம கடனை கட்டுறோம் அப்படின்னா தேய்பிரையில கடனை கட்டுங்க. தேய்பிரையில ரொம்ப நல்ல அமாவாசையை நெருங்கின ஒரு டைம்ல போய் கடனுக்கான வட்டியோ இல்ல அசலையோ கொஞ்சம் கட்டிட்டு வாங்க. அது வந்து சீக்கிரமே உங்களை கடன் அடைக்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தும். கடன் வாங்குறதும் அதே மாதிரி அமாவாசையை நெருங்கின டைம்ல போய் கடன் வாங்குங்க. அப்பதான் அந்த கடன் வந்து சீக்கிரமாக அடைக்க முடியும். சரிங்களா? தேய்பிரையில கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடன் தேய்ஞ்சுக்கிட்டே போகும். நீங்க உடனே வளர்பிறையில, பௌர்ணமியில இப்படி எல்லாம் போய் கடனை வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துட்டே தான் இருக்கு. அந்த கடன்னால நீங்க வேதனைப்பட வேண்டியது, கடனை அடைக்கவே முடியாது. அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் வந்துரும். சரி, இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்க முடியும், சொத்துக்கள் வாங்க முடியும், குடும்பம் நல்லபடியாக இருக்கு, சந்தோஷங்கள் இருக்கு. தொழில் மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சலே ஒழிய மத்தபடி ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு தெளிவான மனநிலையோட இருப்பீங்க. 2 சுபர்கள் உங்க ராசியில் இருக்குது. அதில் விட வேற என்ன வேணும்? உங்க ராசியில குரு சுக்கிரன் 2மே இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறங்காட்டி நீங்க மனநிறைவோட இருப்பீங்க, சந்தோஷத்தோட இருப்பீங்க. கடனே இருந்தாலும் அடைச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் அதே மாதிரி வந்து மன வலிமையும் கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாம இருக்கும். அதுக்கேத்து நீங்க நடைபோடுவீங்க. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இந்த மாசம் இருக்குது. கடகராசி.
கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து சூரியன் உங்க ராசியிலேயே இருக்க போகுது. இந்த மாசம் முழுவதுமே பொதுவா தனக்காரகன் உங்க ராசியில நின்றதுன்னா நல்ல பொருளாதாரம் வரும், நிறைய காசு பணங்கள் வரும், காசு மேல அக்கறைகள் இருக்கு, இதெல்லாம் ஓகே தான். ஆனா கூடயே வந்து விரையாதிபதி புதனும் இருக்குது. எந்த வழியிலிருந்து காசு வந்ததோ வந்த வழி தெரியாம செலவாகும். 100 வந்ததுன்னா 200 செலவாகக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுற மாதிரி நல்லபடியாகத்தான் இருக்கிறீங்க. வருமானம் ஓரளவுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா செலவுகளை குறைக்கவே முடியல. செலவு எச்சாயிட்டு தான் இருக்கு. இந்த ஆடி மாசம் செலவு உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அதனால வந்து 12ல 2 சுபர் இருக்கிறங்காட்டி வெளியூர் வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றுப்பயணம் போறது, இந்த ஆடியில வந்து நிறைய துணிமணிகள் வாங்குறது, நகநட்டுகள் வாங்குறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. விரயம் பண்ணுங்க. ஏன்னா 12ல 2 சுபர் இருக்கிறங்காட்டி விரயம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. இல்லைன்னா வீண் விரயங்கள் ஏதாச்சும் வந்துடும். ஆஸ்பத்திரி செலவு பண்றதுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி செலவு பண்ணிக்கலாம். சினிமாவுக்கு போய் செலவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஸ்பத்திரி போய் செலவு பண்றது நம்மளுக்கு தண்ட செலவாகவே போகும். ஆனா ஒரு பொருள் வாங்கி நம்ம செலவு பண்றது வந்து அது வந்து ஒரு நல்ல செலவாக சுப விரயமாக வரும். அதனால செலவு ஆகணுங்கிற விதி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க செலவை சுப விரயமாக பண்ணிக்கங்க. அதுல தப்பே கிடையாது. சரி, வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாசம் நல்ல ஒரு பொருளாதாரமும் நல்ல ஒரு காசு பணம் வரக்கான அமைப்புகள் இருக்குது. அங்க வந்து பெரிய செலவுகள் உங்களுக்கு ஆகாது. என்ன இருந்தாலும் நீங்க இருக்கிறதே நீங்க வெளிநாட்டுல, அதுவே ஒரு விரயம் அமைப்பு தான். அதனால வந்து இதுக்கு மேல வந்து பொருளாதார விரயத்தை அது தராது. ஆக வந்து நல்ல பொருளாதாரத்தை கொடுத்து நல்ல செல்வ செழிப்போட உங்களை இருக்க வைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல ஒரு செழிப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி வந்து 2ஆம் வீட்டுல கேது இருக்கிறது, 8ல ராகு இருக்கிறது எல்லாமே ஒண்ணும் தப்பு கிடையாது. 2ல கேது இருந்ததுனாலுமே பொருளாதார குடும்ப விஷயத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறைகள் இருக்கும். குடும்பத்து மேல பாசம், அந்யூன்யம், துணை மீது அக்கறை, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் உங்களுக்கு. இந்த மாதம் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த மாசம் முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா படுத்த நிம்மதியா தூங்குவீங்க. அது ஆகஸ்ட் தொடங்குனதுல இருந்து பாருங்க, 2 சுவர் 12ஆம் வீட்டுல ஒரு 10 நிமிஷத்துல படுத்து தூங்கிடுவீங்க. படுத்தோன்னா அடுத்த நிமிஷமே தூங்கிடுவீங்க. அந்த மாதிரியான சுபர் 12ல நிக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல யோகம். அதே மாதிரி வர வர செலவுகள் பண்ணுவீங்க. செலவுக்கேத்த அளவுக்கு உங்களுக்கு வரவுகளும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆக இந்த மாசம் வந்து சுகபோகமாக வாழ்றதுக்கான ஒரு நல்ல குடுப்பனையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. இந்த மாசத்தை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தி நல்லபடியாக இருங்க. ஓகேவா? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி 12ஆம் வீட்டுல இருக்குது. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். அதனால வந்து உங்க ரீதியா நிறைய விரயங்கள் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏதாச்சும் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், ஏதாச்சும் வரலாம், காய்ச்சல், தலைவலி, கைகால் வலி, இப்படி எல்லாம் ஏதோ ஒண்ணு வரத்தான் செய்யும் இந்த மாசம். அஷ்டம சனியும் ஓடிக்கிட்டு இருக்குது. பொதுவா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரம் இப்ப தொடங்கிருச்சு. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் சிம்மராசிக்காரங்க. அதுலயும் வந்து இந்த மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாச்சும் தண்ட செலவுகள் வந்துட்டே தான் இருக்கு உங்களுக்கு. இந்த மாசம் முழுவதுமே தண்ட செலவா தான் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறது, வைத்தியம் பார்க்கறது, உடல்ல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆகிற செலவு ஒரு துளியும் கூட யூஸ்ஃபுல் இல்லாம தண்டமா தான் போகும். உங்க ராசிநாதன் சூரியன் 12ஆம் வீட்டுல நிக்கிறதுனால. அதே மாதிரி தனாதிபதியும் 12ல, ராசிநாதனும் 12ல, தனாதிபதியும் 12ல இருக்கிறங்காட்டி தண்ட செலவுகள் அதிகமாக ஆகும். வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றதுனால வீண் விரயங்கள் ஆகும். வெளிநாட்டு பிரயாணம், வெளி மாநில பிரயாணம், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வீண் செலவுகளை தான் ஏற்படுத்தும். வெளி மாநிலத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் தப்பில்லை. சொந்த ஊருக்கு வந்துட்டு போறதெல்லாம் வந்து இந்த டைம்ல கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இந்த ஆடி மாசம் வரவே வராதீங்க. வந்தீங்கன்னா வந்த காரியமும் நடக்காது. வந்துட்டு அப்புறம் கூடிய சீக்கிரம் திரும்பி போய் ஆகணும். அப்புறம் திரும்பி போறதுக்கு ஒரு செலவு, வரதுக்கு ஒரு செலவு. இந்த செலவு வந்து பிரயோஜனமற்றதாக போயிடும். இந்த ஆடி மாசம் வந்து உங்க காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுலயும் மகராசிக்கு மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உத்திரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பூரமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
ஏன்னா அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்குது. 7ல வேற ராகு, குரு பார்வையில் இருக்கிறங்காட்டி பரவாயில்ல. 11ஆம் வீட்டில் இருக்கிற குரு மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதலான ஒரு அமைப்பு. சுக்கிரனும் கூட சேர்றது இன்னும் கூடுதல் ஆறுதலை தரக்கூடிய ஒரு அமைப்பு. துணை கூட சண்டை வரக்கான அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல. அதனால துணை கூட கொஞ்சம் கவனமா பேசிக்கங்க. பார்ட்னர்ஷிப் எது சேர்ந்து பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாது. உடல் ரீதியா பிரச்சனைகள் வரும், தொழில் ரீதியா பிரச்சனை வரும், பொருளாதார ரீதியா பிரச்சனை வரும், குடும்ப ரீதியாக பிரச்சனை வரும், விரயங்கள் மூலியமாக பிரச்சனை வரும். ஆக வந்து எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி ஒன்றும் சரியில்லை. ஏதோ இந்த குரு சுக்கிரன் மட்டும் 11ஆம் வீட்டுல நின்று உங்களை ஓரளவுக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். முயற்சிகள் நல்லபடியாக இருந்ததுன்னா கண்டிப்பா வெற்றிகளும் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி மாசம் கவனமாக இருந்துக்குங்க. சனி வக்கரமாகுது அப்படியே டாப்பா கொடுத்துரு அப்படின்னு யாராச்சும் சொல்றாங்கன்னு கேட்டு எந்த அகலக்காலம் வச்சிடாதீங்க. அப்படியே மாட்டிக்குவீங்க. இது வந்து பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? கன்னி ராசிக்காரங்களுக்கு 10ஆம் வீட்டுல வந்து குரு சுக்கிரனும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழில வந்து ரொம்ப நல்லா இருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு. இந்த ஆடி மாசம் எல்லாத்துக்கும் தொழில் டல்லா இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்க மட்டும் தொழில்ல வந்து நல்ல காசு அல்றதுக்கான நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் ஆடி ஆஃபரை போட்டு காசு அல்றது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ல சூரியன் புதன் நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. 10ஆம் வீட்டுல குரு சுக்கிரன் நிக்கிறதுமே சிறப்பு. 7ல சனி நிக்கிறது ஒண்ணுதான் உங்களுக்கு இடைஞ்சலான ஒரு அமைப்பு. இது இன்னும் வந்து கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணீங்கன்னா அங்க இடைஞ்சல் பண்ணு, இல்ல துணை கூட ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆகும். இன்னொன்னு வந்து நண்பர்கள் கூட ஏதாச்சும் இடைஞ்சல்கள், சிக்கல்கள், பிரிவுகள் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி தொழில்ல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆடி வியாபாரம் போட்டு துணி கடை வச்சிருக்கிறவங்களெல்லாம் சேல் பண்ணுங்க. ஜம்முன்னு சேல்ஸ் ஆகு. 10ல சுக்கிரன் இருக்கிறதுனால துணி சம்பந்தமானது, ஃபைனான்ஸ் சம்பந்தமானது, இல்லை ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட்டு இதுல எல்லாத்துலயுமே வந்து நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அதுக்கான அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால ரொம்ப சிறப்பா தொழில்கள் நடக்கும். அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அப்படித்தான். வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு, பேங்கிங்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்துல துணை இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசிக்கங்க. குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களோட படிப்பு, ஆரோக்கியம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட படிப்பு, கல்வி, ஆரோக்கியத்தை எல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இருக்குது. அதுல எந்த குறையுமே இல்லை. ஒரே ஒரு குறை 7ல் நிக்க சனி, கண்டச்சனி. அது மட்டும்தான் பிரச்சனை. நீங்களுமே வந்து உங்க ராசியை சனி பார்க்கறங்காட்டி ஒரு ஆணவத்துல ஏதோ ஒரு திமிரல துணைகிட்ட நீங்க பேசுறதெல்லாம் சிக்கலா வந்து. அதனால கொஞ்சம் குறைச்சு பேசிக்கங்க, அளவா பேசிக்கங்க. துணை இடத்துல சரி, நண்பர்கள் இடத்துல சரி, உங்களோட பார்ட்னர் கிட்ட அவங்க கிட்ட மட்டும் நீங்க கரெக்டா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மாசம் வந்து ரொம்ப சிறப்பு மிக்க நல்ல பொருளாதாரத்தை சம்பாரிச்சு அள்ளக்கூடிய ஒரு நல்ல மாசமாக இந்த ஆடி மாசம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. இது ஒரு ஜாக்பாட் மாசம் தான் சொல்லணும். துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு 10ல சூரியன் நிற்கிறதுனால அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். தந்தையினுடைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். ஏன்னா பாக்கியத்துல 2 சுவர்கள் குருவும் சுக்கிரனும் வரப்போகுது. அதனால வந்து தந்தை மூலியமான வரவுகள் இருக்குது. தந்தையுடைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்றது இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சுகபோகமா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க ராசியை குரு பார்க்கறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி வந்து உங்களுக்கு 6ல சனி நிற்கிறது. இருக்கிற கடன் எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழல்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாசம். ஆக துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டு, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாசம் இருக்க போகுது. ஆனா புதுசா கடன் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனா இருக்கிற கடன் எல்லாம் கண்டிப்பாக அடைக்க முடியும். உடல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இன்னொன்று வந்து 12ல செவ்வாய் வர்றது கொஞ்சம் பொருளாதார விரயங்கள் ஆகும்.
சுப விரயங்கள் தான் ஆகும். அதனால ஒண்ணும் கவலைப்படவெல்லாம் வேண்டியதில்ல. சுப விரயங்கள் ஆகும். பணம் வந்துகிட்டு தான் இருக்கு. வர பணத்த நீங்க நல்ல விதமாக விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்குது. பாக்கியஸ்தானத்துல 2 சுபர்கள் இருக்கிறது. நல்ல சந்தோஷமாக இந்த மாதம் முழுவதுமே இருப்பீங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்ல. கடன் மட்டும் கிடைக்காது. கேட்டுட்டே இருக்க வேண்டியதை யாருமே கடன் தர மாட்டாங்க. இருக்கிற கடன் அடைக்க முடியுமானா, அது வேணா முடியும். மத்தபடி எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக இந்த துலா ராசிக்கு இந்த மாசம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாசம் தான். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 8ல குரு நிக்கிறதுனால, வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை, லாபத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அதே மாரி வந்து 11ல உங்க ராசிநாதன் இருக்கிறது நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சொத்துக்கள் வாங்குறதுக்கான நல்ல காலகட்டமாக இது இருக்கும். ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி 5ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். குரு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல காசு பணங்கள் வரக்கான அமைப்புகள் இருக்குது. அதே மாரி வந்து 4ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. நல்ல சொத்து சுகங்கள் சேர்றக்கு, நல்ல வண்டி வாகனங்கள் அமையறக்கு இந்த மாசம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஆக ஆடி மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. அதே மாதிரி 7ஆம் வீட்டுல இருந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால எதிர்பாராத தன வரவுகள் வரக்கான அமைப்புகள் இருக்குது. ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களால இவன் பணமே தரமாட்டான்னு விட்டவன் இல்லை, இன்னைக்கு வந்து பணம் தரக்கான ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாசம் இருக்கும். அதனால வந்து தராதனெல்லாம் பிடிச்சி கேளுங்க, கண்டிப்பா பணத்தை வாங்கிட முடியும். வாங்குறதுக்கான அமைப்புகளும் இருக்குது. ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, வெளியூர் பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு, துணை மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆடி மாசம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க மாசம் தான். அதே மாதிரி திருமணங்கள் கைகூடுமா அப்படின்னு கேட்டா 2ஆம் வீட்டை குரு பார்க்குது. பொதுவாக மேக்சிமம் யாருமே வந்து இந்த ஆடி மாசத்துல திருமணம் ஃபிக்ஸ் பண்றதோ இல்ல திருமணம் நடக்கிறதோ இருக்காது. பெரிய அளவுகள்ல இருக்காது. ஆனா திருமணத்துக்கான வரன்களை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். வரனை பார்த்து ஓகே பண்ணி வச்சுக்கலாம். அவனையில நாம பேசி முடிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்குது. அங்க பாக்கியத்துல சூரியன் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான். இது வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. புதுசா தொழில் தொடங்குறதுக்கு, செய்யற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த ஆடி மாசம் இருக்க போகுது. ஆக இந்த ஆடி மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே நல்ல மாதம் தான். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு 7ஆம் வீட்டுல நிக்குது உங்க ராசிநாதன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்க ராசியவே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும், நல்ல ஒரு சந்தோஷமும் கிட்ட இருக்கும். இன்னொன்று வந்து திருமண வயதில் இருக்கிறவங்க எல்லாம் திருமணம் ரொம்ப மும்முரமா பாருங்க. ஏன்னா முழுமையான குருபலன் இருக்குது. இந்த ஆடி மாசத்துல நல்ல ஜாதகத்தை பார்த்து செட் பண்ணி வச்சுட்டு ஆவணியில பேசி முடிச்சிடலாம். ஆக திருமணம் நடக்கிறதுக்கான நல்ல அமைப்புகள் இருக்குது. திருமணம் நடந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். துணை இடத்துல பாசங்கள் அதிகரிக்கும். துணைக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது, பிடிக்கிறது, துணை கூட வெளியே எங்கேயாச்சும் போறது வர்றது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு நல்ல மாதமாக உறுதியாக இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுல மட்டும் தடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டுல சனி, இனி வந்து செவ்வாயும் கூட சேர்ந்து பார்க்கு. இது வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் தடைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த சனி பகவான். இருந்தாலும் இந்த ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம். நிலம், வீடு, சொத்துக்கள் வாங்குறதெல்லாம் இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து புதுசா ஆடி மாசத்துல யாரும் பாதகால் போட போறது இல்லை. ஆனா வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. ஏன்னா ஆடியில ஆஃபர்ன்னு சொல்லிட்டு போய் வாங்குவாங்க. அதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க செய்யாதீங்க. உங்களுக்கு இடைஞ்சல வந்து சேர்ந்துரு, இல்லைன்னா கடன் ஏச்சி பண்ணி விட்டுரு, உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு வண்டி வாகனங்கள் வந்து அமைஞ்சிரு. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இடைஞ்சல் தான். ஆக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் இடைஞ்சல். ஆனா திருமணத்தை பேசி வைக்கிறதுக்கு, குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, தொழில்ல நல்லபடியாக கொண்டுட்டு போறதுக்கு எல்லாமே இந்த மாசத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில், வேலை, குடும்பம் இதுல எல்லாம் கவலைகள் இல்லாம நல்லபடியாகவே இருக்கும். வண்டி, வாகனம், சொத்துக்கள் இதுல கொஞ்சம் குறைகளை இருக்கத்தான் செய்யும் இந்த ஆடி மாசம். மகர ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி 3ஆம் வீட்டுல நிக்கிறங்காட்டி அதிக முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க. எதை செஞ்சாலும் அதுல என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு வேலைகள் செய்வீங்க. அந்த எஃபோர்ட்டுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க செய்யற வேலைக்கான பலன்களை அடைஞ்சே தான் தீர்வீங்க. வெற்றிகள் சேரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான்.
6ஆம் வீட்டுல 2 சுபர்கள் குருவும் சுக்கிரனும் வருது. அதனால கடன் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. புதுசா தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இந்த மாசம் முழுவதுமே ஓடும். அடுத்த மாசம் நம்ம தொழிலை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தொழிலுக்கான எண்ணோட்டங்கள் ஓடும். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதை ஆரம்பிக்கிறதுனாலையும் தப்பு கிடையாது. ஆடி முடிஞ்ச ஆவணியில நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 7 சனி எல்லாம் முடிஞ்சு நல்ல காலகட்டங்கள் ஓடுது. ஜாதக ரீதியாக தசாபுக்திகள் நல்லா இருந்ததுன்னா ஆவணியில தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அஸ்திவாரத்தை நீங்க இப்ப போட்டு வைக்கலாம். யாராச்சும் பார்ட்னர் கிட்ட பேசி வைக்கிறதோ, இல்ல மத்த ஏதாச்சும் கடகண்ணிகள் பார்த்து வைக்கிறதோ, இல்ல தொழிலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு இந்த மாசம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆவணியில ஆரம்பிச்சு போலாம். இந்த மாசம் அதுக்கான செயல்களை செஞ்சு வைக்கலாம். ஆக மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப கொஞ்சம் நல்ல நேரம் தான். 7 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. அதனால இனிமேல் கொஞ்சம் நல்ல காலகட்டம் தான். எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. குடும்பத்திலையும் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இனி தீந்துரும். நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும். நல்ல காசு பணங்கள் வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரு. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். வெற்றிகள் அமையக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மாதமாக இந்த ஆடி மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. கும்பம். கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னும் 7 சனி முடியவில்லை இல்லை. கும்ப ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டுல சனி பகவான். ஜென்ம சனி முடிஞ்சாலும் இன்னும் பாத சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கடியில தான் ஓடும் கும்பராசிக்காரங்களுக்கு. அடிச்சுக்கோ முடிச்சுக்கோ தான் ஓடு. ஜாதக ரீதியா தசபக்திகள் நல்லா இருந்ததுனாலோ இல்ல 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கோ இந்த ஜென்ம சனி 7 சனிகளை எந்த பாதிப்புகளையும் தராது. அந்த 40 வயசுக்குள்ள தசாபுக்திகள் சரியில்லாதவங்க தான் இந்த 7 சனியில போய் பெரிய அளவுகள்ல மாட்டிக்குவாங்க. இப்ப 2ல சனி இருக்கிறது என்ன பண்ணு, நீங்க எங்க வாய் கொடுத்தாலும் அங்க வம்பா நிக்க. பேசுறது எல்லாமே சிக்கலா நின்று. நீங்க விளையாட்டுக்கு ஒண்ணு சொல்வீங்க, அது வினயமா நின்று. முக்கியமா குடும்பத்துல துணை இடத்துல கொஞ்சம் கவனமா பேசிக்கங்க. நீங்க ஒண்ணு சொல்ல போய் அங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு வம்பு பிரச்சனைகள் நிக்கிறதுக்கான நேரமாக இந்த நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஆனா குழந்தை விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 5ல குரு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குழந்தைகளோட ஆரோக்கியம், கல்வி, படிப்பு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான சொத்து விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். பூர்வீகத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாசமே ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா 2 சுபர்கள் 5ஆம் வீட்டுக்கு வருது. அதனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்ல சந்தோஷத்துக்கு சுகபோகத்துக்கு எல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஜென்மசனி முடிஞ்சதுனால நல்ல ஒரு சந்தோஷ சுகபோகங்கள் இருக்கும். ஆனா பொருளாதார நெருக்கடியில ஓடும். குடும்பத்துல வாயை கொடுத்தீங்கன்னா வம்புல மாட்டிக்குவீங்க. வாய் மட்டும் கொஞ்சம் அளவா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்ணுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் நல்ல காலங்கள் இனிமேல் வரப்போகுது. அதனால ஒரு 2 வருஷம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்சிமம் நல்ல நாட்கள் தான் இருக்க போகுது. 10, 15 வருஷத்துக்கு கோச்சாரத்துல எந்த குறையும் இல்லாம நல்ல நாட்கள் ஓட போகுது. அதுவும் இல்லாம குருபலம் வேற உங்களுக்கு இருக்குது இப்போ. திருமணத்துக்கான வரன்கள் எல்லாம் இப்போ பார்த்து வைக்கலாம். ஆடி முடிஞ்ச ஆவணியில திருமணத்தை நீங்க உறுதி பண்ணிக்கலாம், பேசலாம், திருமணம் பண்ணலாம். இந்த ஆடி மாசத்துல நகை நட்டுகள் வாங்குறதுக்கு இல்ல துணிமணிகள் வாங்குறதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதம் தான். இதெல்லாம் நீங்க செய்யல கும்பராசிக்காரங்க. இதெல்லாம் நடக்கவும் செய்யும். சுப விரயங்கள் ஆகத்தான் செய்யும். அதுல எந்த குறையும் இல்லாம நல்லபடியாகவே இருக்கும். பேச்சு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இது மட்டும்தான் இருக்குமே ஒழிய கும்பராசிக்காரங்களுக்கு மற்ற எல்லாத்துலயுமே சிறப்பான பலன்கள் தான் தரப்போகுது. கடைசியா மீன ராசி. பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மசனியில் இருக்கிறீங்க. உங்க ராசியில சனி உட்காந்துக்கிட்டு இருக்குது. அது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு மனவேதனையோ கஷ்டங்களையோ இல்லை பொருளாதார சிக்கலோ வேலையில சிக்கலோ தொழில சிக்கலோ கண்டிப்பா கொண்டாந்து விடுறதுக்கு பார்க்கும். இப்ப வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. புதுசா இனிமேல் எதையும் தொடங்கிடாதீங்க, எதையும் பண்ணிடாதீங்க. அது எல்லாமே கொஞ்சம் இடைஞ்சலாகத்தான் போய் நிற்கும். 1-1.5 வருஷத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அது போனதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருவீங்க. உங்க நட்சத்திரத்துல சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. எதுல கவனமாக இருந்துக்கணும்? காசு பணம் கொடுக்குறவங்கல கவனமாக இருந்துக்குங்க. புதுசா தொழில் தொடங்குறதுல கவனமாக இருந்துக்குங்க. வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுறதெல்லாம் இப்ப வேண்டவே வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற வேலையை பாருங்க. இப்படித்தான் டைம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஜென்மத்துல சனி நிக்கிறது கொஞ்சம் இடைஞ்சல் தான். இருந்தாலுமே 4ல குரு நிக்கிறது, சுக்கிரன் வர்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான்.
ஏன்னா வந்து இது வீடு, வண்டி, வாகன சொத்துக்களெல்லாம் உங்களுக்கு குடுக்கறக்கான அமைப்புகள் இருக்குது. ஆடியில ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருக்கிறேன் அப்படின்னு போய் வண்டி, வாகனங்கள் வாங்குறதுன்னா தாராளமா வாங்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. கடன் கொஞ்சம் ஆகும். இருந்தாலும் ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. ஜென்ம சனியில ஏதோ ஒரு வேதனை படுறக்கு கொஞ்சம் கடன வாங்கிக்கிட்டோம்னா, அந்த வேதனைகள் கொஞ்சம் கம்மியாகத்தான் ஆகும். ஆக கடன் வாங்குறதுலலாம் தப்பு கிடையாது. கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இல்ல வீடு வாங்குறது, இதெல்லாமே வந்து நீங்க செய்யலாம். இந்த மாசத்துல எந்த தப்பும் கிடையாது. துணிமணிகள் வாங்குறது, நகை நட்டுகள் வாங்கி வைக்கிறது, இதெல்லாமே கைகூடுறக்கான அமைப்புகள் இருக்குது. என்ன ஒண்ணு தெரியாத தொழில போய் செய்யாதீங்க. செய்யற தொழிலயவே வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போட்டு இப்படி கொண்டுட்டு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மெயினா வந்து இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இல்ல புதுசா அரேஞ்ச் மேரேஜ் ஆகறக்கு பேசிட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக துணை இடத்துல பேசிக்கணும். எந்த நேரத்துல வேணாலும் சிக்கல் வந்துரும். உங்க வாயே உங்களுக்கு 7:30 கொண்டாந்து விட்டுரும். வேற யாருமெல்லாம் உங்களுக்கு குழி பறிக்க வேண்டியதில்ல. நீங்களே உங்களுக்கு குழி பறிச்சுக்குவீங்க. அந்த மாரியான ஒரு நேரம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. எத செஞ்சாலும் கவனமா 1க்கு 2 தாட்டி யோசனை பண்ணி செய்யுங்க. இந்த மாசம் ஏதோ ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு வரக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? இந்த மாசம் கடந்து போனா எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கு. ஓகே. இந்த ஆடி மாச பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் நான் சொன்னது. இது வந்து உங்க ஜாதக தசாபுக்திகளுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் மாறவும் செய்யும். தசாபுக்திகளே 80% பலனை செய்யும். இப்ப சொன்ன கோச்சாரங்கள் எல்லாமே 20% தான். அந்த 20% அந்த 80% தொட்டுட்டு தான் இந்த 20% செய்யும். ஓகேவா? கோச்சாரங்கிறது அவ்வளவுதான். ஆனா ஜென்ம சனி, அஷ்டம சனி மட்டும் தான் ரொம்ப அதீத பலன செய்யும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மறுபடியும் ஆவணி மாச பலன்கள நம்ம அடுத்த மாசம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.